ஏன்னா உங்கள் அண்ணன் நாங்கள் ஒன்றும் தப்பெல்லாம் சொல்லிக்கல. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு இந்த ஒரு வாட்டி சப்போர்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அண்ணனும் ஆட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் அதை சொன்னால் தான் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ரெண்டு பேருக்கு போட்டின்றீங்க. வின் பண்ணுவாரு நீங்க சொல்லிடுறீங்கல்ல. அதுதான், அதுல எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஓட்டு இருக்குது சொல்லுங்க பாப்போம். இந்த வாட்டி எல்லாருமே வந்து விஜய் பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க? யாரும் தப்பாலாம் பேசலையே. எங்க நாம் தமிழர் கட்சியில சாட்டையோட வீடியோவை பார்க்கலையானா அதே போல உங்க சைட்ல இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்குதுல்ல. இது வந்து நான் என்ன சொல்றேன், நீ எல்லாருக்கும் இதே மாதிரி டபுள் ஸ்டாண்ட் பண்ணி எல்லாருமே திட்டிங்கன்னா யார் ஓட் பண்ணுவாங்க, எப்படி ஜெயிப்பீங்க? இங்க நாங்க திட்டுறது தனிப்பட்ட மனுஷனை கிடையாது, நீங்க வைக்கிற கோட்பாடு. இப்போ நீங்க ஒரு மாற்று சக்தி தானே சொல்றீங்க. மாற்று சக்தி எங்க உங்ககிட்ட காட்டுங்க பாப்போம். அவங்க 2 நீங்க ஒரு 2500. என்ன மாற்று சக்தி இதுல இருக்கு? ப்ரோ, 2026 விஜய், சீமான், அப்புறம் எடப்பாடி, எம்.கே. ஸ்டாலின் நிற்கிறாங்க. யாருடைய ஆட்சி வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சி ஆட்சி மட்டும்தான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தெளிவுபடுத்துறதுக்காக வந்த கட்சி. மற்ற எல்லா கட்சியும் சேம் தான். இங்கே 2 பேருக்கு போட்டி தான் அப்படின்னா அவங்க 3 பேரும் ஒன்றா நிற்கிறாங்க. எங்கள் அண்ணன் மட்டும்தான் தனியாக நிற்கிறாரு. எப்படி சொல்கிறீங்கன்னா எங்களோட வரைவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் என்ன கோட்பாடை முன் வச்சு எப்படி பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்பில்லாத விஷயங்களையும் பாதிக்கப்பட்டு நலிவுற்ற விவசாயத்தை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் நிலத்தில் விளைஞ்ச அரிசி உங்களுக்கு கிடைச்ச 50 ரூபா 100 ரூபாயில் நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்கீங்க. பக்கத்து மாநிலத்திலேருந்து எடுத்துன்னு வந்து உங்களுக்கு 150 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபான்னு விற்றா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கும்? இப்போ எங்கள் அண்ணனோட சொல்லு அதை உங்களுக்கு ட்ரோல் பண்ணி போடுறதுக்கான கண்டென்ட்டாக மட்டும் பார்க்குற நிறைய பேர் அவரை பற்றி தெரியணும்னா கொஞ்ச நாள் கிட்ட வந்து நெருங்கி வந்து செக் பண்ணி பாருங்கள். சும்மா கத்தின்கிறான் இப்படி தான் நிறைய பேர் என்ன சுற்றி இருக்க என் நண்பர்களே அப்படி தான் சொல்கிறாங்க. மிகப்பெரிய விஷயமா இருக்கிற நம்ம டிவிகே நண்பர்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பண்ண போகிற எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு வாட்டி எங்கள் அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் அண்ணன் நாங்கள் ஒன்றும் தப்பெல்லாம் சொல்லிக்கல. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு இந்த ஒரு வாட்டி சப்போர்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அண்ணனும் ஆட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் அதை சொன்னால் தான் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. 2 பேருக்கு போட்டின்றீங்க. வின் பண்ணுவாரு நீங்க சொல்லிடுறீங்கல்ல. நாங்க படிப்படியா முன்னேறி வந்தவங்க. மற்ற எந்த கட்சியா இருந்தாலும் உங்களுக்கு வரலாறு இருக்காது. எங்க கட்சிக்கு மட்டும் வரலாறு இருக்கும். வரலாறை நாங்கள் பொறிப்போம். வரலாறு மட்டும்தான் நாங்கள் பேச வைக்கிற எல்லா விஷயத்தையும் மாற்றோம். நீங்கள் இப்பயும் எங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா உங்களோட வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே போல 2, 4, 6ன்னு சொல்லிட்டு போயினே இருப்பீங்க. இந்த வருஷம் 2500, அடுத்த வருஷம் 5500 வாங்கினு இருப்பீங்க. இதுதானே பொழப்பு. அதுதான், அதில் எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஓட்டு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன், கூட்டம் சேர்த்து மொத்த கூட்டமும் வச்சுக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் வந்து அசிங்கப்படுத்தலை. உங்களுக்கு எனக்குமே விஜய் பிடிக்கும் தான். நான் தான் சொல்கிறேன், உங்கள் டிவிகே நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணனை ஜெயிக்க வைக்க முடியும். ஆனால் அதை மீறி நீங்கள் வந்து தூரத்தில் இருந்து இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிற எல்லா கருத்தையும் கொஞ்சம் கிட்ட வந்து கவனிச்சு பாருங்கள், அது சரியா தப்பான்ட்டு. எலெக்ஷனில் வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து என்டிகே ஓட் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி எல்லாருமே வந்து விஜய் பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க? யாரும் தப்பாலாம் பேசலையே. எங்க நாம் தமிழர் கட்சியில சாட்டையோட வீடியோவை பார்க்கலையானா அதே போல உங்க சைட்ல இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்குதுல்ல. இது வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளோ பெரிய கட்சி தலைவராக வேணா இருங்க, நேரில் பார்க்கும்போது அடிச்சுக்குவாங்களா? இந்த புரிதல் இல்லைன்னா நீங்க எப்படி வந்து ஒரு வாக்காளரை விட நீங்க இப்போ ஊர்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டி போடுறீங்க. ஏற்கனவே இந்த தலைவரும் இப்ப இருக்கிற தலைவரும் நேருக்கு நேரம் மோதி போது அப்படியே சண்டை போட்டுக்குவாங்களா? கொஞ்சம் ரொம்ப சிம்பிள். இப்போ விஜய்க்கு ஓட் பண்ணாங்கன்னா அது வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல வாய்ப்பே இல்லை. நீங்க வேணா
சேர்ந்து எங்களை ஜெயிக்க வைக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து டிவிகேக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா டிவிகே ஜெயிக்கும்னு சொல்லிட்டு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா எங்கள் அண்ணனை ஜெயிக்க வைக்க முடியும். ஆனால் டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஓப்பன் பண்ணி நான் அதை ரன் பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி நாம் தமிழர் போட்டுருவோம்? நீயும் நானும் அண்ணன் தம்பி தானே, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அதை நீங்கள் ஒத்துக்குனீங்க அப்படின்னாலே இங்கே எல்லா செயல்பாடும் மாறிடும். ஆனால் உங்களுக்கு புரிதல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஒரு வாட்டி எங்கள் அண்ணனை வர வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் மாறுதலாக இருக்கும். நீங்களும் எங்களோட இணையணும்லாம் இல்லை, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அது புரிஞ்சா மட்டும் எங்க கூட வாங்க. புரியலன்னா நாம் தமிழர்ல யாரும் வந்து ஒரே ஸ்டாண்ட்ல பேசவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வரும்போது ஆதரிக்கிறாங்க, அடுத்து வந்த பிறகு எதிர்க்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு விஜயகாந்த் வரும்போதும் வர்றதுக்கு முன்னாடி ஒன்று பேசுறாங்க, வந்த பிறகு பேசுறாங்க. எல்லாருக்கும் இதே மாதிரி டபுள் ஸ்டாண்ட் பண்ணி எல்லாருமே திட்டிங்கன்னா யார் ஓட் பண்ணுவாங்க, எப்படி ஜெயிப்பீங்க? இங்க நாங்க திட்டுறது தனிப்பட்ட மனுஷனை கிடையாது, நீங்க வைக்கிற கோட்பாடு. உங்களோட கோட்பாடு என்னன்னு கேட்டால் உங்களுக்கே தெளிவாக சொல்ல தெரியல. எங்கள் அண்ணன் இதுக்காக எவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டாரு. நாங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்க கோட்பாடும் நாங்கள் வச்சுருக்க கோட்பாடும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு மாற்று சக்தி தானே சொல்கிறீங்க, மாற்று சக்தி எங்கே உங்ககிட்ட காட்டுங்க பார்ப்போம். அவங்க 2 நீங்கள் ஒரு 2500. என்ன மாற்று சக்தி இதில் இருக்குது? நன்றி.